அயர்லாந்துக்கு எதிரான முதல் உலகக்கோப்பை மேட்சில் இந்திய அணி வெற்றி பெற்று ரோஹித் சர்மா சம்பவம் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச்ல டாஸை வெற்றி பெற்ற இந்திய அணி பந்துவீச்சு தேர்வு செய்ய முதல்ல பேட்டிங் ஆடி அயர்லாந்தினுடைய தொடக்கம் மோசமா இருந்துச்சு. அந்த அணியை சேர்ந்த கேப்டன் பால் 6 பாலுக்கு 2 ரன்லையும், பால் அணி 10 பாலுக்கு 5 ரன்லையும் அடுத்தடுத்து அவுட் ஆக அதற்கப்புறம் அந்த வீரர்கள் யாருமே பொறுப்போட விளையாடல. அதிகபட்சமா டேனியல் 14 பாலுக்கு 26 ரன் அடிச்சாங்க. இதனால நெதர்லாந்து அணி 16 ஓவர் முடிவில் 10 விக்கெட்டில் பெருக்கு 26 ரன் அடிச்சாங்க. இந்திய அணி பந்துவீச்சு தரப்பில் ஹர்தீப் சிங் 2 விக்கெட்டும், பும்ரா 2 விக்கெட்டும், ஹர்திக் பாண்டியா 3 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணாங்க. பின்னர் களமிறங்கிய இந்திய அணியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கினாலும் கோலி 5 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருக்கும் போது மார்க் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. இந்திய விளையாண்ட ரோஹித் சர்மா 37 பாலுக்கு 52 ரன் அடிச்சிருக்கும் போது ரிட்டையர் கட் ஆகிட்டு வெளில போயிருப்பார். இருந்தாலும் ரோஹித் சர்மா இந்த மேட்சில் ஒரு சில முக்கிய சாதனைகளை படைச்சிருப்பார். T20 4000 ரன்களை கடந்த 3வது வீரர், உலகக்கோப்பையில் 1000 ரன்கள் அடித்த வீரர், சர்வதேச போட்டியில் 600 சிக்ஸ் அடித்த முதல் வீரர் அப்படிங்கிற ஒரு சில முக்கிய சாதனையை படிச்சிருப்பார். ஸோ இந்திய அணி 12.2 ஓவர் முடிவில் 2 விக்கெட்டில் பிறகு 97 ரன் அடித்து முதல் உலகக்கோப்பை மேட்சை ஜெயிச்சு பாயிண்ட்